அங்கெல்லாம் கேமராவில் எடுத்த இவாண்ட முகம் முழுத்திலும் இருக்குது. கந்தையா பாஸ்கரன்டா என்ன சும்மா ஒரு சின்ன பிராண்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆள் இங்கே உழைச்சி அது எப்படி உழைச்சதுன்றது உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இங்கே வெளிநாட்டுக்கு வரவையெல்லாம் உழைக்கத்தான் வந்தது. நான் தம்பி எங்கேயாவது நீங்க கண்டிங்கன்னா அவரை கூட்டிட்டு வாங்க இந்த இடத்துக்கு. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்துக்காக இவ்வளவு பேரையும் நீங்கள் வந்து அவர் முட்டாள் இல்லை. இந்த கதைக்கிறான்ல லூசன் ஒருத்தன், இவன் தான் முட்டாள். என்ன பிரச்சனைண்டா, பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு உணவு திருவிழான்னு சொல்லி இரவு களியாட்டத்துக்கு வந்திருக்கின்றால் இது எப்படியான இது? இங்கே எலவுட்டே கிடையாது. இப்படியான ஒரு திருவிழா என்றால் ஜெர்மனியில் எலவுட் கிடையாது. எத்தனை வயசுன்னு தான் கேட்பாங்க, உயரத்தை அளப்பாங்க, அளந்து போட்டு தான் விடுவாங்க உள்ளுக்கு போகண்டு. உணவு திருவிழா, பெரியாக்கள் களியாட்டம், மற்றது டிஜே நடக்குது, அதோட விளையாட்டுகளும் இருக்குது. இருக்கட்டும். நீங்கள் என்னத்துக்கு வந்த? நீங்கள் தனியாக என்ன சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு? நக்கி நாயலே பேட்டா தேசிய ஜோதிச்சு பாருங்க. நீங்கள் இருக்கோம் மண்டைக்கு இருக்கோம், ஜோதிச்சு பாருங்க என்னதுக்கு வந்த நீங்கள். எல்லாம் பார்க்கலாம் அவன்ட்டு தான் வந்த நீங்கள். எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கும் காட்டலாம், பிள்ளைகள விளையாட்டுக்கு போய் விளையாடலாம், அதுக்கு போய் விளையாடலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் தான் வந்த நீங்கள். வந்துட்டு உணவு பத்தாது, இது சரி பத்தாட்டி போய் காசை வாங்கிட்டு போங்கப்பா, இல்லைன்னு சொன்னதே அந்த நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா. இன்றைக்கு இதை சொல்லவே கிணவருக்கு அடியே நான் இனிமே சும்மா சொல்றேன். அடியே நான் ராமநாதன் அச்சுனா டாக்டர் இல்ல. ஒரு வீடியோக்கு முதல்ல நான் சொல்றேன், அது சொல்ல பழகிட்டடாப்பா. எழுதி டாக்டர் டாக்டர் என்று எழுதி பழகிட்டு அவை மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு சில பேருக்கு அது பிடிக்கல. இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போற அன்னைக்கும் வந்து அது பிடிக்கல. ஸோ நான் கதைப்போம். இன்றைக்கு சில விடயங்கள் கதைக்க போறோம். நேற்றைக்கு நான் நினைக்கிறேன் 1 hourல 1500 வியூஸ். 1 hourல. இன்றைக்கு விடியலையும் பார்த்தேன் 11 hoursல 12,000K ஓடி இருக்குது. அத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அதால காசு வருதுன்ற சந்தோஷத்தை விட இந்த 9 மணி அரசியல் அப்டேட்ல ஏதோ ஒரு விஷயத்த கொண்டே சனத்துக்குள்ள சேர்க்கிறோம்ன்றது எனக்கு பயங்கர சந்தோஷம். சரிதான். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கேட்க இப்ப போலீஸ் மறைச்சிடான். இதுல மறைச்சிடணும். ஐயா வரதி என்னன்னா கையில இந்த கையில போன் இருக்குது, கௌசல்யா பிடிச்சு கொண்டு இருக்குது. பட் அவன் கண்டுட்டான் ஏதோ போன்ல ஏதோ செய்யறாங்கன்னா. அப்ப வந்து மறைச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் போனை பார்க்கல, நான் இந்த கையில போனும் இல்லை, இவாதான் லோயர், இவாதான் போனை பிடிச்சு கொண்டு வந்தவாண்டு லோயர் ஆண்டு கேட்டாங்க. ஓமண்டு அம்மா அந்த ஸ்கிரீன் ஓட அவர் லோவை படிப்பிச்சாங்க. ஸ்கிரீனுக்கு முன்னால ஒரு அதாவது வந்து ஓடேக்குள்ள எங்களுக்கும் ரோட்டுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது என்று அவள் பட்டன் கேட்டாலும் இப்ப இந்த இவடத்துல ஒண்ணு கிடக்க இது பரவாயில்லையா? இது இவடத்துல ஒரு 14 இன்ச்சி டிவி மாதிரி ஒன்று கிடக்குது. இதுல பிவைடில அவர் இதையும் தான் அடிக்கடி பார்த்துட்டு போறவர், இதையும் பரவாயில்லையாண்டு அவனுக்கு ஒன்னும் சொல்லலாம் போயிட்டு. அப்ப இல்லையா சரின்னு காய்ச்சிட்டு விட்டுட்டார், ஒன்றும் எழுதல. சோ இந்த நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்றால், நான் எப்பவுமே இந்த இப்படி கார்ல ஓடிக்கொண்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க கட்டாயம் ஒன்றில் பிராசன் அல்லது ஜெயராஸ் அல்லது கௌசல்யா அல்லது ஏதாவது ஒரு கரையால உருட்டி கொண்டு போவேன். ஒரு ஆக்சிடென்ட் நடக்காத மாதிரி உருட்டி கொண்டு போவேன். நான் பெரும்பாலும் ஓடுறேன் காரையில. டே கௌசல்யா தான் இந்த கேமரா பிடிச்சோன்னு நிக்குது. சரிதானே? சேர்ந்து வாமா வீடியோ போடுவோம்னா வேற எதுவும் இல்லை. சோ இன்றைக்கு நாங்கள் கதைக்க போறது வந்து இன்றைக்கும் ஒரு புலம்பெயர் சமூகம் சம்பந்தமான ஒரு கதை ஒன்றுதான். ஒரு ஒரு வெறி குட்டி ஒன்றுக்கு நான் எல்லாரும் கேட்பீங்க, ஏன் டாக்டர் இந்த மாதிரி வெறி குட்டிகளுக்கு எல்லாம் பதில் சொல்றீங்கன்னு நீங்க கேட்பீங்க. நான் ஏன் சொல்றேன் என்றால், இவனுகள் தான் இந்த டிக்டாக்கள்லையும் இந்த மீடியாக்கள்லையும் இருக்கிறாங்க. சோ இவனுகள் போடுற இந்த வீடியோக்களுக்கு நாங்க ஒரு ஷொட் ஒன்று கொடுத்து அடக்கி வாசிக்க பண்ணலேண்டா நாளைக்கு இவங்க இதை கண்டினியூஸா போடுவாங்க. போட்டா என்ன நடக்கும்னு சொன்னால், சமூகத்துக்குள்ள விஷம் உண்டு. சமூகத்துக்குள்ள சமூகத்துக்குள்ள இங்க முன்னால படிய நடியப்பா. ஓகே, சமூகத்துக்குள்ள இந்த விஷம் உண்ட ஊற பண்றதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. சரிதானே? அது சின்ன வேலை. சமூகத்துல இந்த விஷம் உண்ட ஊற பண்றது சின்ன வேலை. அந்த விஷத்தை ஊற விட்டுட்டோம்டா அந்த விஷமூறின மரவழிகளாங்க மண்ணுக்கு போச்சு தானே ஆகணும். உங்களுக்கு தெரியும். அதுக்கு அதை வேற ஒன்றும் செய்யலாது. ஆகவே நாங்கள் சில விடயங்கள்ல நேரடியா கதைக்கவும், நேரடியா விமர்சிக்கவும், நேரடியா வந்து சமூகத்துக்கு சில செய்திகளை எடுத்துட்டு போகணும். அதுக்கு இந்த மீடியா சரியான இம்பார்ட்டன்ட். மீடியா இல்லாம எதுவுமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியல் மீடியாவோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ மீடியா இல்லாம எதுவுமே இல்லை. அவை இன்றைக்கு நாங்கள் இங்க கதைக்க போற விடயம் வந்து
சமூகத்துல இந்த புலம்பெயர் சமூகம் தொடர்பாக எங்களுடைய மக்கள்ல இருக்கிற சில பிரச்சனையில ஒரு 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 வெங்காயம் ஒன்றுக்கு தோல் உரிக்க போறேன். அது கலவேருக்கு தண்ணீர் வரும், அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல. அது கண்ணீர் வரும், தண்ணீர் வரும், அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல. அது இன்றைக்கு இந்த வெங்காயத்தினுடைய வீடியோவை நான் எதேச்சியா பார்த்தேன் நான். சோ வாங்க கதப்பம். ஏனென்றால் இதை நாங்கள் வெளியால போட்டு காட்டி இதுக்கு 4 விளக்கம் சொல்லல என்றால் என்ன நடக்கும் என்றால், இந்த வெங்காயம் டிக்டாக்ல போட்டிருக்க 13 லைக் தான் வந்திருக்குது. ஆனா சொன்ன விடயம் பாரதூரமானது, கதைச்ச விடயம் பாரதூரமானது. இது சமூகத்துக்குள்ள போய் சேர்றதுக்கு முன்னம் இந்த விடயத்தையும் போட்டு இது எப்படி எப்படி பிக்காளித்தனமா கதைக்கிறன்றதையும் போட வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஆகவே வட்டி 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 இவருடைய முழு நேர வீடியோக்கு 20 நிமிஷம் வீடியோக்கு நான் ஒரு 30 நிமிஷம் கதைக்க போறோம், 50 நிமிடம். இதோட ஒரு சில வெங்காயங்கள் திருந்தோணும், சரிதானே? சமூகத்துல மாற்றங்களை கொண்டு வரதா இருந்தால் இந்த வெங்காயங்களை நாங்கள் குழி தோண்டி புதைக்கணும் சோசியல் மீடியாவில். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் அன்பான உறவுகளே. இது சங்கை நகர் தந்த இளமைந்தன் ஜேடி ராஜன். இது ஒரு பிராண்ட். இதுவும் ஒரு பிராண்ட் தான். எப்படி வசதி! இது எங்கேயோ இருந்த ஒரு பிராண்ட் உண்டு. இன்றைக்கு நான் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு எங்கேயோ இருந்த பிராண்ட் உண்டு, இன்றைக்கு உலகம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், சரிதானே? இது ஜெர்மனில இருக்கிற ஒரு பிராண்ட் உண்டு. அடிச்சிருக்கிறது என்ன பிராண்ட் எனக்கு தெரியல. எனக்கு கணவர் கோல் எடுத்து பேசுவாங்க, ஏட்டா இந்த சவங்களை கொண்டு வீடியோவில் போட்டு உண்டு யூடியூப் நாசம் இருக்கிற நீங்களும் கொஞ்சம் பொழுதுபோக்காட்டாலும் விஷயங்களை பார்க்கத்தானே வேணும். சோ இந்த பிராண்ட் என்ன சொல்லுதுன்னு இருக்கா வாங்கோ சகோதரங்களை கேட்போம். இந்த ஜெர்மனி பிராண்ட் உண்டு என்ன சொல்லுதுன்றத கேட்போம். கட்டாயம் இந்த வீடியோ நீங்க பார்க்க விடுமா? நாங்களும் இங்கே நல்லா தான் இருக்கிறோம். நாங்கள் வரும்போது எப்படி வந்த நாங்கள்னு தெரியும், இப்போ எப்படி வாழ்ந்தோண்டு இருக்கிறோம்னு தெரியும். இன்று வரையும் தியேட்டரில் போய் ஒரு படமே பார்க்குறதில்ல, தெரியுமா உங்களுக்கு? ஏன் எங்களோட வலிகளை தாங்கி நாங்கள் என்னென்று வாழ்கிறோம்னு உங்களுக்கு விளங்கல. நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா இருக்கிறோம், இங்கே ஜெர்மனில் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி. இந்த ஜெர்மன் நகரில் நான் இங்கே பீலவில் தான் இருக்கேன், பீலவில் புண்டான்ற இடத்துல. கேளுங்க, ஒரு நாள் என்ன தியேட்டருக்கு கண்டிருக்கிறார்கள் யாருண்டாங்க. தியேட்டரில் போய் படம் பார்த்துருக்கேன். இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி, அதாவது இந்தியன் வர்ற நிகழ்ச்சியில் ஒரு நாள் பங்கு பற்றி இருப்பேன் ஆண்டவர்கள் கேட்டுதான். எந்த நிகழ்ச்சியாக இருந்தது எங்களோட தமிழ் படியங்கள், எங்களோட தமிழ் பாடகர்கள் பாடுற நிகழ்ச்சிக்கு மட்டும் நான் செல்வேன். நானும் ஒரு பாட்டுக்காரன்றபடியாக. ஆனால் இந்தியன் ஆக்கள் இங்கே அனிருத்தோ இளையராஜாண்ட மோகனோ இந்த மாயிர் வந்தாலும் நான் அவைக்கு மதிப்பு கொடுக்குறேன். இளையராஜாவும் வந்திருக்கிறேன், நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். ஏனெண்டா அது என்னுடைய மனசில் உள்ள ஒரு வருமாமா. நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு இந்தியன் தான் காரணம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கட பிராண்ட் ஐயா என்ன சொல்றாரு என்றால், தான் வாழ்க்கையில அவங்க சரியான வலியோட வாழ்ந்தோம். ஜெர்மன்ல உண்மையாவே வலிக்கிட்டா பயங்கரமா குளிர்விடாடு. நானும் நான் ஜெர்மனுக்கு, சரிதானே? அது வேற வலி, அது வேற வலி, இது வேற வலி. ஐயா ஜெர்மன்ல இருக்கிறாராம், ஜெர்மன்ல வலியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். இந்தியாக்காரன் படங்களை நான் பாக்குறேன் இல்லையா, பாட்டுகளை கேட்கிறேன் இல்லையா. ஆனால் எங்கண்ட படியல்ன்ற பாட்டுக்கு கச்சேரிக்கு போவாராம். நானும் ஒரு பாட்டுக்காரன். ஓ ஐயா, சரி, அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா நீங்க படத்துக்கு போவதுக்கும் உங்களோட வேலைக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு விளங்கல. நீங்கள் இந்தியாவில் ஒரு வேறமா. இப்ப இதுதான் நாங்கள் பெரிய பிளவுறோம். என்னண்டா, சிங்களவன் கெட்டவன் நச்சுக்கொண்டு முழு சிங்களவனையும் எதிர்க்கிறது, முஸ்லீம் கெட்டவங்கள் என்று சொல்லிக்கொண்டு முழு முஸ்லீமையும் எதிர்க்கிறது, வெள்ளக்காரன் கெட்டவன் என்று வெள்ளக்காரன் எதிர்க்கிற. இப்படி இதை சொல்றது அற்றக்கூற அறிவு இல்லாத கேசுகள், சரிதானே? இப்ப தமிழர் எல்லாருமே நல்லவன, உண்மை மாதிரி உங்களை மாதிரி வெங்காயங்களும் இருக்குதானே வெளிநாடுகள்ல தமிழர் பேர்ல. அவங்க தமிழன் கெட்டவன், சிங்களவன் கெட்டவன், முஸ்லீம் கெட்டவன், வெள்ளக்காரன் கெட்டவன் இல்லை, இண்டிவிஜுவலா அது மாறுபடும். இன்றைக்கு உங்களோட வீட்டை பக்கத்து வீட்டுல ஒரு இருக்கிற ஒரு வெள்ளக்காரன் மேபி நாளைக்கு உங்கள்ட்ட எனிமி ஆகலாம், விளைஞ்சா உங்களுக்கு. அதால எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு இனத்தை போய் துவசிச்சு கொண்டு சிங்களவன் கெட்டவன், வெள்ளக்காரன் கெட்டவன், முஸ்லீம் கெட்டவன், தமிழன் கெட்டவன், இந்தியாக்காரன் கெட்டவன் என்று சொல்லி 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 கொண்டு, ஆனா போடுற ஷர்ட் எங்க, போடுற ட்ரௌசர் எங்க, ஸ்ரீலங்கன் டீ தானே குடிக்கிறீங்க, அப்ப டீயை குடிக்க ஆகுறது.
இந்த ஹிட்லர் மாதிரி, இந்த இஸ்ரேல்காரன் மாதிரி இப்படி ஒரு கேவலமான அடிப்படை எண்ணங்கள்ல சிலதுகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதுக்கு காரணங்களும் இருக்கு, காரணங்கள் இல்லாம இல்லை. அந்த காரணத்தை இந்த ஐயா சொல்ல போறார். எனக்கு ஒரு பாலிசி இருக்கு, சில விடயங்களை அப்படியே விட்டு நான் மக்களுடைய கருத்துக்கு மக்கள் தான் தீர்மானிக்கணும். இவருக்கு இப்ப இந்தியா மக்கள்ல இப்படி ஒரு வெண்மமா இருக்கும், போடுற ஷர்ட் இந்தியாவா தான் இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காக நாங்கள் அப்படி ஒரு இனவாதிகளா வாழ்ந்து சாயலாது. எங்கண்ட இனத்துல நாங்க வச்சிருக்கிற பாசத்தை எப்ப மேக்சிமம் உபரிமன்னு சொல்லுவார்கள் சிங்களத்துல, எப்ப மேக்சிமம் காட்டலாமண்டா இன்னொரு இனத்துக்கு கொடுக்குற மரியாதையில, இன்னொரு மொழிக்கு கொடுக்குற மரியாதையில, இன்னொரு கலாச்சாரத்துக்கு கொடுக்குற மரியாதையில தான் நாங்க எங்கண்ட இனத்துல எவ்வளவு பாசம் பண்றது விளங்கும். சரிதானே? அதுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. தேசிய தலைவர் சிங்கள இனத்தை அழிக்க வழிக்கிடையிலே சிங்களமன் என்கின்ற வெண்மத்த தேசிய தலைவர் எங்களுக்கு படைக்கல. தேசிய தலைவர் படைச்சது சிங்கள அடக்குமுறை அரசாங்கம், இந்த பொலிட்டீஷியன்ஸ். இதைத்தான் தேசிய தலைவர் எப்பவுமே சொன்னது. இந்த அடக்குமுறை சிங்கள இனவாத அரசுக்கு எதிரான போராட்டமாக ஒழிய சிங்கள மக்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை என்றதை தேசிய தலைவர் பல தடவை சொல்லி இருக்கிறார். என்ன கவலை என்னென்றால், சிங்கள ஊடகங்கள்ல தேசிய தலைவருடைய மாவீரர் உரைய கூட நான் என் போன்ல பிளே பண்ணி காட்டிக்கன், அவங்க கூட அதை போடுறாங்க இல்லை. ஏனென்றால் உண்மையாக தேசிய தலைவர் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு விளங்க வலிக்கிட்டுமான ஒரு பயத்துல இந்த வரைக்கும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இந்த வரைக்கும் ஒரு 15 இடத்துல தேசிய தலைவர் டிக்டாக் ஒன்ல கிடந்திருந்து எடுத்து நான் தேசிய தலைவர் நாங்கள் இந்த இனத்துக்கோ இந்த இதுக்கோ எதிரானவர்கள் அல்ல என்று கதைக்கிறத, சிங்கள இனத்துக்கோ சிங்கள கலாச்சாரத்தை மதிக்கிறோம், பண்பாட்டை மதிக்கிறோம். எத்தனை பேர் அந்த வீடியோ நீங்க கேட்டிருப்பீங்க. அதை போட்டு காட்டி எத்தனை தரம் தமிழாக்கம் சொல்லிக்க எங்கட கடவுள் எங்கட தெய்வம் இப்படிதான்டா வாழ்ந்தேன். ஆனால் அதை இந்த வரைக்கும் சிங்களவன் தன் ஊடகங்கள்ல போடுறான் இல்ல. அதுதான் மோசம். கேட்டா சொல்லுவாங்க சேனல் அடிபட்டு போயிடும், சேனல்ல ஸ்ட்ரைக் வந்துடும் டாக்டர், அதால போட இல்லாம கிடக்கு டாக்டர்ண்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் போய் சேனல் அடிபட்டு போவாது. சிங்கள ஆமிகாரன் தான் அந்த சேனலை, அதாவது அரசாங்கம் தான் அந்த சேனலை ஸ்ட்ரைக் பண்ணணும். அரசாங்கம் என்னை மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிற ஒன்றை ஸ்ட்ரைக் பண்ணுமான்னு கேட்டால் மேபி ஒரு 40% சான்ஸ் இருக்கு, 60% வெரி அன்லைக்லி. ஆகவே நாங்கள் இப்ப இந்த ஐயாக்குரிய பதில், எங்கட பிராண்டுக்கு உரிய பதில், மொக்கையாக சிங்களவனை மொக்கையாக இந்தியனை எதிர்க்கிற இப்படி முட்டாள்தனமான பிராண்டுகளை நாங்கள் உங்களுக்கு காட்டி அதை வீடியோ போடுறதுல நான் நினைக்கிறேன் அது முக்கியம். ஐயா முதுக்கதையும் ஒருக்கா கேளுங்கோ பாருங்கோ. நீங்க இந்தியன் ஆர்மி எப்போ எங்கட மண்ணில் எங்களை தொந்தரவு செய்ததோ அண்டையில இருந்து இன்றைய வரை என்னுடைய வைராக்கியம். நீங்கள் அப்படி யாருமே வாழ மாட்டீங்க. நீங்கள் போவியல் படம் பார்க்க, இந்தியன் வந்தால் போவியல், இந்தியனை பார்க்க போவியல், இந்தியா ஆண்டால் பெரிய இதை எடுப்பியல் கிடையாது, இயலாது. ஏனென்றால் 88ஆம் ஆண்டு செத்து போச்சுன்னு சொல்லி போட்டுட்டு போனாக்கள்லாம் இந்தியன் ஆர்மி விளங்குதா. ஒரு அறைக்க முடிஞ்சது ஆள்ன்னு சொல்லி போட்டுனா போனான். முடிஞ்சிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தம்பிமார் 4 பேரையும் கொண்டு அப்படியே உள்ள போட்டுட்டு முடிஞ்சது. தம்பிமார் பார்த்து கொண்டு நிற்கத்தான் அடி விழுந்தது. அடித்து போட்டு தண்ணி எல்லாம் முகத்துக்கு ஊற்றி பொழுத்தினை கட்டி போட்டு கழுத்துக்க தூக்கி மயங்கின பிறகு போட்டுட்டு போட்டாங்க. செத்ததோ இருந்ததோ அவங்களுக்கு தெரியாது. பிறகு ஒருத்தன் வந்து பார்க்க தான் உயிரோடு இருக்கிறான்னு தெரியும், இல்லாட்டி தாட்டிருப்பாங்க. அது 88ஆம். உமக்கு அதையெல்லாம் தெரியாது. நீரெல்லாம் இப்போ 88ஆம் ஆண்டு இன்னும் செய்திருந்தது தெரியாது. சும்மா அப்பா இருந்தார், ஆத்தே இருந்தார், அம்மா இருந்தார், அந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் எல்லாம் களங்கண்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். சரியா? நாங்கள் என்ன செய்கிறோன்னுட்டு பேசாமல் இருக்கிறோம். ஆனால் மனதில் ஏற்பட்ட வலிகள் இருக்குதுல்ல, அது பெரும் வலி. அதை உங்களால் ஈடுகட்ட முடியாது. எங்களோட வலிகளை ஈடுகட்ட முடியாது. என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் கேட்பினான், நீ அந்த நிகழ்ச்சிக்கு வரையில் இருந்தார். அதே வலி அப்போ வலி உங்களுக்கு தெரியாது எங்களோட வலிகளை பற்றி. இந்த இடத்துல சில விடயங்களை நான் வெளிப்படையாக கதைக்க விரும்புகிறேன். அப்பா பற்றி கதைச்சிருக்கிறீங்க, அப்பா இருந்தால் ஆட்டுக்குட்டி இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு வேலைக்குது. எனக்கு வேலைக்கு ஏன் இந்த அப்பா 2009ஆம் ஆண்டு காயப்பட்டு காயப்பட்டு முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து திருப்பி மாத்தலனுக்கு கொண்டு வந்து திருப்பி பதவியா ட்ரிங்கோவை கொண்டு வந்து ட்ரிங்கோவில இருந்து பதவியா அப்பனாரு டாக்டர் பதவியா வைத்தியசாலையில கொண்டு வந்து பதவியா வைத்தியசாலையில இருந்து அப்பா காணாமல் ஆக்கப்பட்டது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு அவங்க அடிச்சது நொட்டினதுதான் வலிக்குது, எங்களுக்கு அது வலிக்கல. ஆனால் இந்த இடத்துல சிலதுகளை நான் சொல்லி வச்சுட்டும் போக ஆசைப்படுறேன். எங்கண்ட இனத்துல
பெருமளவான வலியோட இவட்ட வயசுள்ளாக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். டோட்டலி அக்ரீட். சரிதானே? 100% அக்ரீட். இவர் மாதிரியான வலியுள்ளாக்கள் பெருமளவான ஆக்கள் எங்க இனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. விடுதலை புலிகள் போராட்டத்துக்கு போயிருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய சகோதர இயக்கங்களுக்குள்ள போயிருந்து கொண்டு கடைசியாக சகோதர இனப்படுகொலைகளுக்குள்ள மாட்டினாக்களும் சரி, அண்ணா தம்பி இழந்தாக்களும் சரி, ஆமிகாரன் அடி வேண்டாலும் சரி, இந்தியன் ஆமியார கொலை செய்யப்பட்டாக்களும் சரி, கற்பழிக்கப்பட்டாக்களும் சரி, சிதைக்கப்பட்ட குடும்பங்களும் சரி, எல்லாம் நான் அதை இன்று வரைக்கும் இல்லை என்று சொல்லல. சரிதானே? அந்த வலி எனக்கும் தெரியும். இவன் எங்க அப்பாவை இந்தியன் ஆர்மி சுடுறதுக்கு இழுத்து கொண்டு போய் பெரியவளான் சந்தியில வச்சிருக்கிற நேரங்கள்ல சித்தப்பா, அப்பா, மற்றது மாமியோட ஹஸ்பண்ட் எல்லாருமா, மாமா எல்லாருமா சேர்ந்து ரங்கி இந்த மண்டையன் குழு சித்தார்த்தனுக்கு அடிச்சு மண்டை எல்லாம் பழந்து பெரியவளான் சந்தியில இவ ஆயுதத்தோட அவங்க வெறும் கத்தியோட. சரிதானே? வெட்டி கொத்தி அப்பாவை அன்றைக்கு மீட்கலேண்டா அன்றைக்கு பெரியவளான் சந்தியில வச்சு சுட்டு போட்டு போயிருப்பாங்க. தட்ஸ் ஃபேர் ஸ்டோரி. சரிதானே? அது உண்மை. அவை அந்த நிமிடங்கள்ல 80-85 இளைஞர்களாக இருந்தாக்கள் இப்ப 60-70 வயசுல இருப்பீங்கள். எனக்கு உங்களுடைய வலி எல்லாமே விளங்குது. சரிதானே? அதற்காக 2026 பிறக்கிற குழந்தையும் வெளி 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 என்று சொல்லிக்கொண்டுதான் பிறக்க வேணும், வெளி 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 என்றுதான் யாழ்ப்பாணத்துல வாழ வேணும்னு நீங்க நினைச்சா நானும் இந்த அரசியல் இல்லாம போயிருவேன். அந்த முட்டாள்தனமான கதை கேட்கிறீங்கள, உங்களையும் யாரையுமே கணக்கெடுக்காம விட்டுருவாங்க. 2024, 26, 2016, 10, 8 பிறக்கிற பிள்ளைக்கு ஒருபோதுமே நீங்க 80, 90 பட்ட கஷ்டம் விளங்காதீங்க. அதை நான் ஓட்டுக்கொள்றேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் நேரம் கண்ணால பாத்துருக்கேன். எனக்கு அப்ப நீங்க இதுல ஒரு வீடியோல இந்தியால வரைக்கும் கேட்பீங்க நினைக்கிறேன். அந்த காலத்துல நீங்க எங்க இருந்தீங்க? 2 வயசு. அந்த காலத்துல 88, 86 பிறந்த நாள் 88, 90ஆம் ஆண்டு 4 வயசு. நான் ஆயுதம் எடுத்து போராடணுமா 4 வயசுலையும் 2 வயசுலையும்? செம்மறி கிழங்கு. இதைத்தான் சொல்றது வெங்காயம். வெங்காயம் என்ன கேக்குது? அந்த நேரத்துல நீ எங்க போனி, அந்த நேரத்துல நீ என்னத்தை புடிங்க நீ என்ன வெங்காயம் கேக்குது. வெங்காயத்துக்கு சொல்ல வேண்டியது எனக்கு 2 வயசு, 4 வயசு 90ஆம் ஆண்டு. என்ன பண்ண சொல்றேன்? அந்த நேரத்துல அண்ணாவையும், மூத்தண்ணா ராமநாதன் ராஜராஜனையும், 2வது அண்ணா ரவுராமனையும் இந்த மண்டையன் குழு கொண்டு போய் பண்டத்தெருப்புல வச்சிருந்தவங்க அப்பா வரும் வரைக்கும், அப்பா வந்து சரண்டர் பண்ணும் வரைக்கும் சுடுவோம் என்று சொல்லி வச்சிருந்தவங்க. 6 மாதத்துக்கு மேல வச்சிருந்தவங்க. அவங்கள் வேண்டாத அடியும் இல்ல, அவங்கள் வேண்டாத சித்திரவதையும் இல்ல. ஆவே ஐயா, உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்கட பக்கமும் வலி உள்ளாக்கள் இருக்கணும். இப்ப இங்க பிரச்சனை ஆர் வலி, ஆர் தமிழத்துக்கு கூட அர்ப்பணிச்சது, யார் என்னத்தை புடிங்கினன்றது இங்க கேள்வி இல்ல. இங்க மக்களை பற்றி, சனத்தை பற்றி சிந்திக்கிறது ஆறுன்றதா இந்த அரசியல சரியான முக்கியம். இனித்தான் உங்களுடைய குட்டு வழிபட போகிறது. நீங்கள் உங்களோட வேலை எல்லாம் சரி. நீங்க இன்றைக்கு நீங்க இப்ப நான் கூடத்தான் இந்த வரைக்கும் ஒரு தியேட்டருக்கும் போறேன். சரிதானே? நான் என்ன இப்ப தியேட்டர்ல போய் படம் பாக்குற இன்ட்ரெஸ்டா இல்ல. அதற்காக நான் ஒரு வெளியோட வாழ்ந்து கொண்டுக்கிறேன். அப்பாவை கொலை செஞ்சுட்டாங்கன்றதுக்காண்டி நான் வெளியோட வாழ்றேன்னு ரோட்ல நிக்கிறமா? உங்களை மாதிரியான பிராக்டிகல் இல்ல. அதாவது இது வந்து ஒரு வகையான சைக்காட்ரி பிரச்சனை சொல்லுவாங்க, பத்தாலஜிக்கல் கிரீவன்ஸ் என்று சொல்லி. தயவு செய்து அடிச்சு வாய்ச்சி பாருங்க, இன்டர்நெட்ல வரும். கிரீவன்ஸ்ன்றது ஒரு வலி கொண்டு இழந்தா அதுக்குரிய வார துக்கம் 6 மாதம் தான் இருக்கலாம் உங்களுக்கு மேக்சிமம். அம்மா அப்பா பிள்ளை யார் செத்தாலும் 6 மாதம் தான் நீங்க தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கலாம். இப்படி கிழட்டு வயசுல 87ஆம் ஆண்டு அடிச்சு போட்டான்னு 2024 வரைக்கும் அழுறீங்கண்டா அதற்கு பேர் பத்தாலஜிக்கல் கிரீவன்ஸ். அது உங்களுக்கு நான் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு விளங்குற அளவுக்கு உங்களுக்கு மென்டாலிட்டி இருக்குமோ, அகாடமிக் குவாலிபிகேஷன் இருக்குமோ எனக்கு தெரியாது. போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் PTSD மருந்தெடுங்க. சரிதானே? நாங்கள் இப்ப கதைக்க போற விடயம் இனி இவர் என் தொடர்பாக கதைக்கிற விடயங்கள். அதாவது எப்படி ரீச்சா பாச்சாக்கு வெள்ளை அடிக்கிறார் என்பது தொடர்பாகவும், இவன மாதிரியான வெங்காயங்களாலதான் இன்று வரைக்கும் புலமும் நிலமும் பிரிஞ்சு கிடக்கின்றதையும் விளங்கப்படுத்த போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப ஒரு நிறுவனம் கொண்டு அங்க எங்களோட மக்களை ஒன்றா சேர்ந்து அந்த இதண்டு போட்டு போங்கோ. அதை விட அவர் 400 பேருக்கு மேலே வேலை கொடுத்தோன்றிருக்கிறார். 400 பேருக்கு உன்னால் முடியுமா? முடியாது. ஏண்டா நீ அரசியல்வாதியாக மாறி அது உனக்கு பணம் சேர்க்கறதுக்காக தான் மாறி இருக்கிறீர்களையா, மற்றபடி மக்கள் நல்லா வரணும் அதெல்லாம் கிடையாது. எங்களோட தலைவனாலேயே முடியாத உன்னால் முடியுமென்று வச்சால் அது பொய் பேச்சு. ஓகே, நீங்க முதல் சொன்னது பிராண்ட் அவர்களே எனக்கு வலிக்கல. அதாவது நீ
காசு உழைக்கிறதுக்காக பணம் சேர்க்கறதுக்காண்டி தான் அரசியல்வாதியா மாறி இருக்கிறா என்று என்ன நோக்கி கை நீட்டுறீங்க. 2 வருஷம் என்ன பின்தொடர ஒவ்வொரு உயிருக்கும் தெரியும் அர்ச்சுனா இப்படி இந்த அரசியலுக்குள்ள தள்ளுப்பட்டவன்ன்றது தெரியும். அதோட இந்த அரசியல்வாதி பதவியையுமே நான் விட்டு போட்டு போய் புதுசாக நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ஏற்கனவே வழக்கம் போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லிக்கேன் 2.5 வருஷத்துக்கு முன்ன கௌசல்யாவை அனுப்புறேன்னு. சோ நான் என்ன திருப்பியும் நிரூபிக்க தேவையில்லை. என்னுடைய இனத்துக்கு இந்த வீடியோ பார்க்கிற தமிழ் தெரிஞ்ச மனச்சாட்சி உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் இதுல இருக்கிறவர்களுக்கு விளங்கம் அர்ச்சுனா ராமநாதன் யாருன்றது. சரிதானே? பிராண்ட் அவர்களே என்னென்றால் இன்றைக்கு ஒரு அண்ணாவரால் லண்டன்ல இருந்து கோல் பண்ணி சொன்னேன் சரியா நேசிக்கிற அண்ணாவரால் அப்புறம் சொன்னா நீ ஒரு பிராண்டடா. சோ நீ இந்த அந்த காருக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டோ பண்ண அதை அவங்களுக்கு ஃப்ரீயா தான் செய்து கொடுத்து நான் யாரோ என்னால வாழ்ந்துட்டு போனால் எனக்கு அது சந்தோஷம். ஃப்ரீயா தான் செய்து கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னார் இல்ல நீ அப்படி ஒரு பிராண்டாவே மாறலாம் தானே, நீ ஒரு பிராண்ட் அப்படி இப்படி அண்ணா இன்னும் இருக்கிற பாசத்துல சொன்னேன். நான் இல்லை நான் அது அந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு ஈவன் பெரிய பெரிய முதலாளி மேரெல்லாம் வந்து கேட்டவே என்று சொல்லி பழைய கதையெல்லாம் நான் சொன்னேன். ஆனா என்னடால் இப்ப நீங்க என்ன நான் இதுக்காக உழைக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்து நான் சொல்லிக்கல எனக்கு அது பெருசா வலிக்கிறது. என்னடா அது உலகத்துக்குமே தெரியும் தானே, அது நானே போட்டு இந்த என்னுடைய இதுலயே காட்டுவேன், சனத்துக்கே தெரியும் நான் எப்படி இந்த அரசியலுக்கு வந்தேன். ஆனால் தலைவராலேயே இயலாத உண்டடாப்பா அது உன்னால செய்யலாண்டேதான் வலிக்குது. ஆக அங்கதான் எனக்கு வலிக்குதுடா. ஆக நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கடா, தலைவற்ற போராட்டம் இப்படியே அழிஞ்சு போக வேணும். தலைவராலேயே முடியாத உண்டு நீ எங்க செய்ய போற, தமிழெல்லாம் கிடைக்காது, அது தலைவராலதான் முடியும். தலைவருடைய எண்ணங்கள் கோட்பாடுகள் அந்த ஓர்மத்துக்கு கிட்ட யாருமே நிக்கலாது. நின்ற போராளிகள் என்ற ஓரளவு துணிவுக்கும் ஒருத்தனுமே கிட்ட நிக்கலாது. அது வேற பிரச்சனை. சரிதானே? ஆனா தலைவர் சொன்னவர் புலம்பெயர் சமூகத்தை நோக்கி கையை நீட்டி போட்டு தன்னுடைய கடைசி உரையில உங்கள்ட்ட இந்த போராட்டத்தை விட்டுட்டு தான் நாம போக வேண்டி இருக்குமான்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கடா, தலைவராலேயே முடியாது, அவன் உன்னால எப்ப முடிய போகுது, உன்னாலாவது முடியுமா என்று விமர்சிக்கிறீங்க. அங்கதான் ஐயா எனக்கு வலிக்குது. தலைவர் அளவுக்கு நான் சிந்திக்க மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு மனபலமும் இல்லை, உடல் பலமும் இல்லை, ஒரு பலமும் இல்லை. ஆனால் அந்த 2009ஆம் ஆண்டு தலைவர் விட்டுட்டு போன போராட்டம் எப்படி இந்த சொத்த அரசியல்வாதியின் கையில போய் மாட்டிச்சதோ அதை இழுத்து கொண்டு வந்து பழைய பாதையில 2009 விட்டுட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு பிறகு அதை நிமித்தாதும் நான் கொண்டு வர அரசியல்வாதிகளையும் கௌசல்யா போன்ற இளம் அரசியல்வாதிகளையும் இந்த சமூகத்தின் எதிர்காலம் இருக்கு. ஆனா அதை பழைய ட்ராக்கு இழுக்கிறதுக்கு மட்டும் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். வாங்கோய்யா அவங்களோட மிச்ச பிராண்டிங் அதையும் கேட்போம். இனித்தான் இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி ஆரம்பமாகுது. குந்தையா பாஸ்கரன் தொடர்பா கேட்போம். அதே இதுவும் ஒரு பிராண்ட் தான். எப்படி வசதி, இது எங்கேயோ இருந்த ஒரு பிராண்ட் உண்டு. இன்றைக்கு நான் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்து எங்கேயோ இருந்த பிராண்ட் உண்டு. இன்றைக்கு உலகம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். சரிதானே? இது ஜெர்மனில இருக்கிற ஒரு பிராண்ட் உண்டு. அடிச்சிருக்கிறது என்ன பிராண்ட் எனக்கு தெரியல. எனக்கு கணவர் கோல் எடுத்து பேசுவாங்க, ஏட்டா இந்த சவங்களை கொண்டு வீடியோவில் போட்டு உண்டு யூடியூப் நாசம் இருக்கிறாடே, நீங்களும் கொஞ்சம் பொழுதுபோக்காட்டால விஷயங்களை பார்க்கத்தானே வேணும். சோ இந்த பிராண்ட் என்ன சொல்லுதுன்னு இருக்கா வாங்கோ சகோதரங்களே கேட்போம். இந்த ஜெர்மனி பிராண்ட் உண்டு என்ன சொல்லுதுன்றத கேட்போம். கட்டாயம் இந்த வீடியோ நீங்க பார்க்க விடுமா? நாங்கள் ஜெர்மன்லாம் இருக்கோம், என்னண்டாலும் செய்ய விளங்குதா. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா பாஸ்கரனே எப்படி வெளுத்த வேணும்ன்றது அதுதான் நம்முடைய மெயின். அதாவது அந்த மெயின் நம்முடைய அண்ணியோ நீரோ பிரான்ஸில் எந்தவரோ எல்லாம் அந்த என்ன எய்ம் பண்ணி செய்யலாம்ன்ற சொல்லத்தான் நம்முடைய ஒரு உமாக்கும் பயம். அதாவது வந்து பாஸ்கரன் முதலமைச்சராக வந்துடுவாரோன்ற ஒரு பயம். ஆனால் நீர் வேற போதில்லை. அப்படி உமாக்கு ஓட்டு போட்டு நீர் ஒரு முதலமைச்சராக வர்றதா இருந்தால் தமிழ் ஈழம்ன்ற ஒரு இது பேச்சு வாழ்க்கையில் கிடையாது. அந்த சும்மாவே சொல்ல முடியாத அளவுக்கு வேறு. ஏனடா நீர் ராஜபக்ச அந்த மகன் அவர் என் அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி என்று சொன்னால் நேரத்துக்கு நேரம் ஒரு பேச்சு சென்று இப்போ என்ன சொல்கிறீன்றதை இந்த மக்கள் கேட்க. ஸோ நான் இந்த ரீச்சா சம்பந்தமாக அல்லது வந்து இந்த இவங்கள கள்ள வேலை சம்பந்தமாக நான் கதைக்கிறத நான் விரும்பல. அரசியல் இல்லை தானே அது. ஸோ அது நேரடியாக அரசியல் இல்லை. அவரோட அரசியல்வாதியாக வரதுக்கு ட்ரை பண்றாரு, அது வேற பிரச்சனை. பட் நேரடியான அரசியல் இல்லை. ஸோ ரீச்சா சம்பந்தமா வருது வாயில அது சம்பந்தப்படியே காலமே கதைக்கூடாது.
அது சம்பந்தமா நான் மேலதிகமாக கதைக்கிறது நான் நிப்பாட்டோம். என்ன வருது வாயில? உம்முடைய வீட்டு பணத்தில் நீர் கொடுத்து அவரை ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிறீரோ, இல்லாட்டி என்ன பிரச்சனை உமாக்கு? உம்முடைய வீட்டு பணமா? இதுவரையில் நான் ஒரு காணொலியும் போடுறேன் இல்லையாண்டா, எனக்கு அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதன் ஒழிய அந்த யார் என்ன செய்தாலும் எனக்கு பிரச்சனை. அப்படித்தான் நான் வாழ்ந்து இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு செய்து கொண்டே இருப்பேன். அது தெரியாமலே செய்வேன். அதுக்காக அந்த இதில் வருவேன் அதில் வருவேன்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். நான் செய்தவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லி. ஓகே, கேளுங்க. நினைச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அது 2வது வீடியோ போட வேண்டி வந்த காரணம் என்னென்றால், அந்த விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டையிலன்னு சொன்னாங்க. இது விளையில முக்கி அடிச்சிருக்காங்க சாணிக்குள்ள. அப்படியும் இருந்தும் நான் எங்கட மீசையில மண்ணொட்டையில இன்றைய பாத்தீங்களே மக்களே, விடிய காலம் இத்தனை சனம் வந்திருக்கு. மேடம் சனம் வந்தது உங்களுக்குள்ள உடஞ்சி கிழிஞ்சிருக்குது. அதை பாக்குறதுக்கு சரிதானே. அதுக்குள்ள ஐபிசியில என்ன அரையாக 2 மக்கள் கூட்டம் களை கட்டாதுன்னா எப்பவுமே ஹிட்ல இருக்கிற ரீச் ஆனோட தடையங்க தண்டை இதுலயே தானே தடையங்களை போட்டுக்கொண்டு. ஸோ இவர்கிட்ட சில யதார்த்தமான விடயங்களை சொல்லிக் கொடுக்கணும் தான் நான் எங்கட சில பேர் சொல்லிச்சுன்னா கந்தையா பாஸ்கரன், சில பேர் சொல்லிச்சுன்னா அப்பாவை குந்தையா பாஸ்கரன் என்று நீங்க அப்படி கதைக்கிறது பிள்ளை என்று. ஓம் வாயில குத்துவன் என்று கதைக்கிறது பிள்ளை இல்லை. கொப்பரை குந்தையா பாஸ்கரன் கதைக்கிற பிள்ளை. அதுல கென்ன பேர் சொல்லியிருக்கு நம்ம சில ஊடகங்கள்ல நான் பார்த்தேன். வெவ்வேறு ஊடகங்கள்ல அவருடைய வளர்ச்சியை பொறுக்க இல்லாமத்தான் இவ்வளவு சனமும் அவருடைய வளர்ச்சியை பொறுக்க இல்லாம வீட்டுக்குள்ள பூந்து உடைக்காது. அதுக்குள்ள கணக்கு விஷயம் கதைக்க போறோம். அதுக்குள்ள கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்து அது சனங்கள் வந்த சனங்களோட கேள்வி. நீங்கள் அனுப்பின சனம் இருக்கല്ലോ. நீங்கள் அனுப்பின ஒரு 40-50 பேர் 2-3 வாகனத்தில் உங்களுடைய அண்ணன் அனுப்பினது அதிൻ്റെ ஒலிப்பதிவு பதிவு எல்லாம் இங்கே போட்டிருக்கிறார்கள். இப்படி உங்களுடைய அண்ணன் செய்த வேலை எல்லாம் அது தெரியும். அடே வெங்காயமா இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு வெங்காயமா இருக்குன்றது இந்த தலைமையர் வெட்டிலையும் தாடி வெட்டிலையும் வடிவா தெரியுது. வெங்காயமா இருக்கலாம், இது ஒரு பயங்கர வெங்காயம். என்னென்றால் ஒளிப்பதிவு வந்திருக்கான். ராமநாதன் ரவுராமன் ஒளிப்பதிவு வந்திருக்கான். ராமநாதன் ரவுராமன் 40-50 பேரை செட் பண்ணி, ஏண்டாடி அவனுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையாடா? ஏண்டாடி எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையாடா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சரி, அவன் தான் ஒரு 50 லட்சம் 1 கோடியே 2 நாள்ல உழைச்சிட்டு போறானுண்டா, அதை குழப்புறதுக்கு வயிறு எறியறதுக்கு நாங்க என்ன சாப்பிட வழி இல்லாம நக்குறதுக்கு வழி இல்லாமையாடா இருக்கிறோம்? எனக்கு விளங்கல. ஏதோ நானும் ஒரு பால் பண்ணி உண்ட பக்கத்துல நடத்தி எண்டே விட அங்க சனம் கூடவே இருக்கு. அதால நான் ஆக்களை போட்டு உடைக்கிறேன். உங்களோட அறிவு, உங்களோட மண்டே மாதிரி உங்களோட மூஞ்சே மாதிரி தாண்டா உங்களோட அறிவும். அதான் சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்துல தெரியுமாண்டு. சரிதான், அகத்தின் அழகன்றது அகம்ன்றது உங்களுடைய இதயம். அது அழகு மட்டுமில்ல, அகத்தின் கூர்மையும் உங்களோட முகத்துல தெரியும். உங்களோட மூஞ்சையும் உங்களோட தொப்பியும் எல்லாமே எங்களுக்கு சொல்லாத கதை எல்லாத்தையும் சொல்லி போட்டு போகுது ராசா. இந்த வீடியோ பாக்குறவனு தெரியும். அடி அவன் சிவனேண்டு இருக்கிறவன்டாப்பா. நாங்கள் அவன் வெளிப்படையா சொல்லிக்கானிடா, தன்னுடைய குரல் உண்ட குரல் பதிவு உண்ட பாஸ்கரன் அவர்கள் வெளியால போடுவாராக இருந்தா இப்படி எல்லாம் செட் பண்ணினேன் கிட் பண்ணினேன் நாங்க இந்த தம்பி அரசியல் இருந்து விலத்தி போவான். எப்படி பெரிய ஒரு சேலஞ்சனை பண்ணிக்க, எப்படி ஒரு சேலஞ்சனை பண்ணிருக்கான்னு பாருங்க உண்டு அண்ணா. நீங்க அந்த வீடியோ நான் போட்டேன் ரவுராமன் என்ற பச்சை கலர் ஸ்கிரீன்ல இந்த தம்னைலோட பச்சை கலர் தம்னைலோட என்னுடைய ஒரு 4-5 வீடியோ தள்ளி இருக்கும். என்னுடைய சேனலுக்கு போனீங்கடா, கிரீன் கலர் தம்னைல் சரிதானே, முழுக்க கிரீனும் ப்ளூவும் தம்னைல் ரவுராமன் ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் வந்துடா உங்களை திருத்தல. என்னடா நீங்க அந்த காலத்துல உங்களை இவங்க என்ன செஞ்சிருக்கோம்டா, ஷொப்பிங் பேக்க கட்டி அடிச்சா மட்டும் இல்லாம போட்டிருக்கோம். மண்ணுக்கும் ஒரு சதம் பிரியோசனம், வீட்டுக்கும் ஒரு சதம் பிரியோசனம் ஆண்டு கேட்டா ஒற்றும் மண்ணாக டீம் இல்ல. இப்படியே இருந்து வெறி கூட்டங்கள் மாதிரி வீடியோ போட்டு, ஆனா என்ன சந்தோஷம் என்னடா, நம்மளோட வீடியோவை டிவியில பாக்குறீங்க, அதுவும் ஒரு சந்தோஷம் தான்டாப்பா பாருங்க. ஆனால் அறிவண்ட ஏண்டா கடவுள் இப்படி படம் பிரம்மாண்ட போதான் கொண்டு கொஞ்சமாவது மண்டைக்குள்ள சாணி தப்புற மாதிரி அந்த சாணி தண்ணிய கரைச்சி போட்டு ஊத்துவாங்க. அந்த மாதிரி சொட்டாவது இந்த மூளை மண்டை கபால ஓட்டுக்குள்ள ஒரு சொட்டாவது மூளையை தெளிச்சிருக்கலாமே என்று இந்த இப்படியான வெலசுகள் அல்லது இப்படியான மண்டை கலாண்டதுகள் இது கலறதுக்கு மண்டையே இல்லை.
வீடியோ இருக்கு, பக்கத்துல யாரும் படியா இருந்தா சொல்லிருப்பேன், வேற என்ன கலண்டதே இல்ல வீடியோ இருக்கு. நான் தான் இப்ப சொல்லி போட்டேன், நான் அவனை கதைக்கிறேல பேசுறேன் நானே சொல்லிட்டேனே, அவே நான் கதைக்க விரும்பல. இப்படியான மண்ட கலண்டதுகளுக்கு எங்க போயிடாப்பா மனுஷர் பிராய சித்தம் தேர்றன்னு சொல்லுவாங்க. ஏன்டா அவனுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையாடா? இல்ல இன்டைரக்ட் நாங்கள் இப்படி ஏதாவது ஊத்தவாளி வேலை பார்த்துருக்கிற மாடா. ராமநாதன் ரவுராமன், ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இந்த இந்த எங்களுடைய வாழ்க்கை காலத்துல இப்படி நாங்கள் வெளியால வந்திருந்தோண்டு ஊடகங்கள்ல நின்று கொண்டு இப்படி செஞ்ச மாடாம். அடே இவர் என்ன கேட்டிருக்காரு, அவன் 400-500 பேருக்கு வேலை கொடுத்துருக்காராம். வேலை கொடுத்த கதை பேர் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது பத்தாக்குறைக்கு உறவு பாலத்துல வேலை கொடுத்துருக்காரு, அதுல சந்தேகம் இல்லை. ஐயா உறவு பாலம் வீடு வீடா ஒரு சட்டியா. இப்ப நான் கூட விரும்ப மாட்டேன் என்னுடைய கிச்சனை ஒரு ஆள் படம் எடுத்து போடுறது, விளைஞ்சா உங்களுக்கு. அன்லஸ் அதர்வைஸ் when we are ready, லண்டன்ல இருக்கிற நீங்க கூட உங்களோட கிச்சனை படம் எடுத்து போடுறதுக்கு விரும்ப மாட்டீங்கம்மா. யாரு இந்த லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இருந்து ஜோதிச்சு பாருங்க, உங்களோட டொய்லெட்டை திடீரென்று வந்து ஒரு ஆள் படம் எடுத்து போடுறது நீங்க விரும்புவீங்களாண்டு? இல்ல. ஏன்னா ஒரு நேரத்துல அது குப்பையா இருக்கும், ஒரு நேரத்துல கஷ்டப்பட்ட சாப்பாடு வீடுகளுக்குள்ள பூந்து பழைய சட்டியல் பானையில தடவி எடுத்து, ஐயோ பாருங்கள் மக்களே எங்களுடைய இனம் எப்படி வாழுகிறது பாருங்கள் மக்களே, இப்படி எல்லாம் செஞ்சீங்க என்னடா. கடைசியா ஒன்றுமே செய்யாத எங்களை நோக்கி உங்களை மாதிரி மண்டகரண்டதில் கையை நட்டுறீங்க. வாங்க முச்சத்தையும் கேட்போம். இதை முழுக்க கேட்கணும். கேட்டாதான் ஒரு சனம், ஒரு இனம், ஒரு தெளிவுக்குள்ள வரும். இவர் ஐயா என்ன சொல்றாரு என்றால், எனக்கு அவன் முதலமைச்சரா வந்துடுவான் எரிச்சரா. ஏண்டாடே வீடியோ போடுங்க, சிரிக்காம போடக்கூடியாதா? சிரிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது போட தெரியாதாடா? ஏண்டா அப்படி இருக்கிறீங்க? ஏண்டா இதாலதாண்டா புலம்பெயர்ன்றவுடனே எங்கண்டாங்கள ஏறுதீங்க. புலம்பெயர் மாடல இன்றைக்கு முறை அண்ணா அவரோட எடுத்துக்காச்சு, டோன்ட் வரி டாக்டர், ஐ வில் லுக் ஆஃப்டர் யூ. அப்படியும் சனம் இருக்கு லண்டன்ல. உங்களை மாதிரி உரிச்சா கடைசியா ஒரு தோளுமே தேராத வெங்காயங்களும் இருக்குன்னு கேக்குறேன். சரியான கவலையா இருக்கு. நீங்க எல்லாம் புலம்பெயர் நாடு மக்கள் அண்டு அச்சடி படையல. உண்மையாவே புலம்பெயர்ல இருக்கிற மக்கள் பாவண்டா. அவ சிரமெல்லாம் நினைச்சு இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற சிரமெல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கு, நீங்கள் தான் புலம்பெயர் தமிழர். அன்றது வெங்காயம் மாதிரி சாம்பிள் ஆகாதீங்கன்றத என்னுடைய அன்பான வேண்டுகோள். கேப்ப மிச்சத்தை இந்த வெங்காயத்தின் கதை. ஒருத்தனை வளர விடாதீங்க. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நிலைமையே அப்படித்தான். தமிழன் அடிச்சு சாகலை. இங்கேயும் அப்படித்தான். அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் தான். இங்கேயும் போட்டியாக தான் நிற்பினோம். இப்போ ஒரு பிராண்ட், எங்களோட ஒரு பிராண்டுக்கு இவ்வளவு பொறுமதி என்றால் அதில் ஒரு 100-50 ரூபா குறைச்சி தான் அடுத்த பேர் எடுப்பார். ஏனெண்டா போகணும்னு சொல்லி. ஆனால் அது அங்கே போய் நின்று செய்கிற விதங்கள் இதுகளை முதல் யோசிக்கணும் எல்லாரும். என்னம்மா நிற்போம்னு சொல்லி ஒரு அலுவலை எடுத்தால் அதை முடிக்கிறக்க என்னம்மா முடிக்கணுமன்றதை எடுக்கணும். அப்படித்தான் நீர் அப்படியான ஆள் தான். ஏனெண்டா உமாக்கு வெளிநாட்டிலேருந்து காசு எடுக்கணும், பிச்சை எடுக்கணும். ஆனால் அப்புறம் சொல்கிறது வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் பிச்சை எடுத்து தான் இங்கே வாழினோம். நீர் என்ன செய்கிறது? நீரும் பிச்சை எடுக்கிறாள் தானே. ஆனால் இது ஒரு பிராண்ட். இதை நீர் போட்டு நீர் அடித்து உடைக்க இல்லாது. ஏனெண்டா உமாலேயே இல்லாது. சரியா? உமாக்கு இதை உடைக்கிறான்டா கஷ்டம். ஆனால் அடுத்த முறை நீர் தேர்தலில் இருக்கிறீரோன்றதை முதல் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறவன் மனச்சாட்சி, இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறவன் மனச்சாட்சி படி சொல்லு. இந்த பிராண்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? மனச்சாட்சி படி சொல்லுங்கடா. இந்த வெங்காய பிராண்ட் எத்தனை பேருக்கு தெரியுமா? இந்த பிராண்டை உடைக்கிறது சரியான கஷ்டமா? ஓகேவா? எனக்கு விளங்கல. ஆளாளுக்கு டிக்டாக்ல போன தூக்க வேண்டியது சரிதானே? சொல்ல வேண்டியது நான் ஒரு பிராண்ட் உண்டு சரிதானே? அதனாலதான் நான் என்ன பிராண்ட் சொல்லுங்க, இல்லன்னு சொன்னான். எடே ஆளாளுக்கு பிராண்ட் தொடங்கினா பிராண்ட் இல்லைங்க, பிராண்ட் இல்லாதவனாடுறா. விளங்கலையாடா உங்களுக்கு? இது ஒரு பிராண்ட், இதை உடைக்கிற கஷ்டம். இதான் உடைச்சிருக்கிறோம், பொறு மிச்சதையும் கேட்போம். போட்டு சனம் சாப்பாடு எல்லாம் நாசமாக்கிட்டு விசர்ஜனம் பைத்தியக்கார ஜனம் எல்லாம் வீடியோ போட்டு அப்பட்டமா தெரியும் சரிதானே? இன்றைக்கு சம்பந்தமா தான் டாபிக். எனக்கு காயகம் வருங்கால முதலமைச்சர் கனவுல என்னதுக்கு சோழி நூலாகி போய் நூடுல்ஸா போயிருக்கிறார். செய்து போட்டு சனத்தை கூட்டமாடா காட்டுவாசிகள் வெட்டி போடுவாங்க. அப்படிப்பட்ட சரிதானே? சோ வடக்கு மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் காட்டுவாசிகள், வாழ்க்கையில இப்படி பாட்டியலை காணாதவங்கள்,
பிச்சைக்காரங்கள் ரெண்டு ரேஞ்சுக்கு தான் கந்தையா பாஸ்கர் டீம் கதைச்சு கொண்டிருக்கு. சரிதானே? அதுக்கு சில எதிர்ப்பூட்டல்களை நான் ஊடகத்துல கண்டு நான் வாங்க ஒன்று இருக்கா பார்ப்போம். விளங்குதா? இதுதான் நம்முடைய பிராண்ட். அதாவது வந்து நீர் அனுப்பின ஆளுவா தான். அவள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலையிறான். இவளை பொறுத்தளவில் இத்தனை பேர் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறீங்க. அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கோ, அப்படி காசு எடுத்து தரலாம், இப்படி காசு எடுத்து தரலாம் என்று சொல்லி தான் பெரிய ஆளாக வாரதுக்காக எத்தனை ஏழைகள் எத்தனை பேரை ஏமாற்றி இருப்பினம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு சிலோனில் வந்து இருக்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நிற்கிறார். அண்ணா நீங்கள் இன்சூரன்ஸ் செய்தீங்கன்றால் உங்களுக்கு வர்ற ஒரு நாங்கள் இங்கே என்ன காது குத்தாமல் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சின்னல்லையே காது ஊற்றியாச்சு. விளங்குதா? நாங்கள் சின்னல்லையே காது ஊற்றி தான் இங்கே வெளிநாட்டுக்கு வந்தோம். நாங்கள் அணுமுறையில் எங்களுக்கு இங்கே இன்சூரன்ஸ் அது வரும் இது வரும், நீங்கள் கட்டுங்கோ, இவ்வளோ காசு கட்டினா இவ்வளோ வரும் உங்களுக்கு. இங்கே எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லையே. நடந்தாலும் இன்சூரன்ஸு, விழுந்தாலும் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறோம் நாங்கள். சரியா? உங்கள் வந்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொடுத்துட்டு வருவோம் காட்டு, இந்த வச்சு எடு, நீ எடுக்கிறத எங்களுக்கு இஞ்சி எடுக்க தெரியுமாட்டு. அப்படித்தான் நாங்கள் வாழ்கிறோம். அவள் வந்து சொல்கிறோம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறேன். இவள்கிட்ட நார்மலாக இன்சூரன்ஸ் செய்தவே நல்லா இருப்பினோம்னு நினைக்கிறீங்க. முதல்ல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிற இந்த பிள்ளைய உடனடியாக நிப்பாட்டோம். ஏன்னாண்டா கதைக்க பேச தெரியா முதலாவது. அப்போ இப்படித்தானே இன்சூரன்ஸ் செய்தவே உடையும் கதைச்சிருப்பா. யோசிச்சு பாருங்க. இன்சூரன்ஸ் செய்த ஆக்களோடையும் இதே கதை தான் காய்ச்சிருக்கும். நீங்கள் போய் செய்கிறத செய்யுங்கோ, நாங்கள் இப்படி தான் இன்சூரன்ஸ் செய்வோம். அது செய்யும் தானேக்கும் கையெழுத்து வைக்கும் தானேக்கும் ஒரு கதை, அப்புறம் ஒரு கதை கதைக்கிறாள்னா இவள் ஒருத்தி தான். கவனம் மக்களே. நீங்கள் இனி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறதா இருந்தால் இந்த பிள்ளை இருந்தாலே நீங்கள் இன்சூரன்ஸ் செய்யாதீங்க. இன்சூரன்ஸான்னு சொல்லி இவாட்ட போய் செய்யாதீங்க. ஏனெண்டா வந்து சுத்தமாத்துக்காரு. ஏனென்றால் இது காசை வாங்கி கொண்டு ஃப்ரான்ஸில் இருந்து காசு அனுப்பி அந்த காசை வாங்கி கொண்டு தான் இது வந்திருக்கு. இந்த ஒரு என்னென்னு சொல்கிறது ஒன்றுக்குமே உதவாதது. ஏண்டா இவ்வளோ பொம்பளையாலும் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சாப்பாடுகளை சாப்பிடுவோம். சரி, ஒரு பிள்ளை நடந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்? சரி, கூப்பிட்டு அண்ணா இப்படி பிரச்சனை, எங்களோட காசு தாங்கும், கொடுத்தானே காசு. இதுவும் வாங்கி இருக்கும். இதை சாப்பிட்ட வீடியோவை பார்த்துறீங்களோ? வீடியோ ஒரு துண்டு எடுத்து வாயில் கடைச்சி கொண்டு இருக்குது. பெரிய ஒரு இது உண்டு. இப்படி சாப்பாட்டை படைச்சி வச்சுட்டு அதுலேருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. ஜூஸுகள் அதுகள் இதுகள் எல்லாத்தோட. அப்புறம் இது சொல்லுது தான் ஒரு சோதல் துண்டு தான் சாப்பிட்டாங்க. நம்புவீங்களோ? ரெண்டு விஷயம் கதைக்கணும். என்னென்றால் ஒன்று, எந்த படிப்பறிவுமே இல்லாத ஒரு மண்டகலண்ட வெங்காயம். அந்த பிள்ளை இங்கே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை இது, அது உண்மைதான். இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலைகிறவன் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உழைக்கிறான்டா எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. பாவம், அதுகளோட தொழில் அது. ஆனால் எனக்கு தெரியும், நானும் இந்த செலிங்கோ இன்சூரன்ஸ்ல A-level எக்ஸாம் எடுத்த பிறகு பிரதீபன்ட்ட போய் நான் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் மெடிசன் என்ற கொண்டும் வரைக்கும் வேலை செய்ய நான் சரிதானே. நான் கொண்டும் வேலை செய்யாம அங்க இங்க காசு அடிச்சு போட்டு வந்து MBBS டாக்டர் ஆகல. இந்த வெங்காயத்துக்கு தான் இந்த வீடியோ. என்னடா, முதலாவது அந்த பிள்ளைன தொழில பேசுது, அது பரவாயில்லை. ரெண்டாவது நேரடியா கல்வி என்னடி, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நீ இப்படி பேசுவியே. அந்த பிள்ளை உண்மையாவே களவு எடுத்திருந்தா வேறடா. விபச்சாரியில விபச்சாரியல்னு சொன்னால் நான்
சரிதானே? அது வேற போடுற வீடியோக்களும் பூடுகளை வச்சு கொண்டு போடுற கதையும் எந்த பூட்டை பார்க்க போறியோ உண்ட பூட்டை பார்க்க போறியோ பூடு உரிச்சு காட்டு கொண்டு அந்த கதைகளுக்கு தான் பாலிமர்ல கொடுத்துனா நீங்க பாத்துருப்பீங்க அந்த கிளிநொச்சியில ஒரு பொம்பளை. ஆனா அதுகளை குழந்தை பிள்ளைகள் பாக்கலான்னு தான் நான் அதுல கொடுத்தினான். ஆனா இந்த வெங்காயம் ஒன்று சரி. ரெண்டாவது என்ன சொல்லுறது என்றால் ரகுராமன் நட காசை வேண்டி கொண்டு இந்த பொம்பளை வந்ததான். அந்த பொம்பளை பாவமோட அந்த பிட்டு எங்க இருந்துச்சோ தெரியாது. எதேச்சியா டிக்டாக்ல அந்த வீடியோ பாக்கல சார். நம்ம எத்தனையோ பேர்ட்ட வீடியோ எடுத்து போட்டு நான் எத்தனோ படியண்டையும் எடுத்து அதையும் எடுத்து போட்டேன். கடைசி எப்படி முடிக்குதுன்றா இந்த வெங்காயம் அது காசு வேண்டி கொண்டு வந்தேன். அப்படி காசு வேண்டி கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளை குடிச்சு போட்டு வந்து கூத்தடிக்காதடா. உங்கள்ட்ட 3000 ரூபாய்க்கு நீங்க தொதலொண்ட கொடுக்கல உண்ட மண்டையில இருக்கிற மாதிரி தான் உண்ட மண்டையும் இத மாதிரி தான் இருக்கு தடவைனா. அப்பதான் கோபம் பெருமை இல்ல இருக்கு. வெங்காயம் நீ இந்த வீடியோ போடையே தொப்பியோட போடையே விளங்கல நீ ஒரு வெங்காயம் உண்டு. நான் கதைக்க விரும்பல. நான் உருவ கேலி செய்கிறவன் நான் இல்ல. ஏதோ கடவுளா பார்த்து ஏதோ இப்படி படைச்சு விட்டுருக்காங்களாவே உருவ கேலி செய்கிறவன் நான் இல்ல. ஆனால் இந்த வெங்காயங்களை வெங்காயம் என்று சொல்றது எனக்கு இதை விட வேற என்ன பதில் எனக்கு தெரியல. ஒரு நல்ல வீடியோ நீங்க போட போறேன் பாருங்கோ. கந்தையா பாஸ்கரன் எப்படி காசு உழைச்சாருன்னு இவரே சொல்லுவார். இந்த வீடியோல வருது கேளுங்கோ. அங்கெல்லாம் கேமராவில் எடுத்த இவாண்ட முகம் முழுத்திலும் இருக்குது. கந்தையா பாஸ்கரன்டா என்ன சும்மா ஒரு சின்ன பிராண்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆள் இங்கே உழைச்சி அது எப்படி உழைச்சதுன்றது உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இங்கே வெளிநாட்டுக்கு வரவையெல்லாம் உழைக்கத்தான் வந்தது. நாங்கள் வெங்காயத்தின் சர்டிபிகேட் கந்தையா பாஸ்கரன்ன்றது பெரிய ஒரு பிராண்ட். கந்தையா பாஸ்கரன்ற ஒரு பெரிய பிராண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க சும்மா இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் எப்படி காசு உழைச்சாருன்றது உங்களுக்கு தேவையில்லை. எப்படி கதை ஆக உறவு பார்லமெண்ட் உழைச்சா தேவையில்லை. அங்க பேமெண்ட்டுகள்ல சிம்பித்தவர் என்ன சிம்பித்து 4 பேர் சேர்ந்து சிம்பித்து கோடீஸ்வரனாக கொலன்ல வந்தவர் என்ன ஏண்டாடே. ஒன்றில் நீ கேணையா இருக்கணும், இல்லாட்டி எங்களுடைய தமிழ் சின்னம் கேணையா இருக்கணும். அது இந்த வீடியோ கீழே கொமன் வரும். உண்ட பிராண்ட் இருக்கு, பிராண்ட் விடிய காலம் எழுப்பி இருக்க வாசி மச்சான். நாளை காலம் எழுப்பி ஒருக்கா வாசி உண்ட கொமன் இதெல்லாம் ஊத்திருப்பாங்க. விடிய காலம் எழுப்பி வாசி விளைவிதான் உனக்கு கழுவி ஊத்திருப்பாங்க. விடிய காலம் இப்ப 20 இப்பதானே போடுறேன் வீடியோவை. இப்பதான் நம்மட வடியல் இப்பதாண்டா சாப்பிட்டு இந்த வீடியோ பாப்பாங்க. சரியா சொட்ட விடிய எழும்பி இந்த வீடியோ பாரு கீழே கொமெண்ட். நீ நிம்மதியா படுமேஜான். அடே வெங்காயம் வெங்காயத்துக்கு பிறந்த வெங்காயம் உங்களை மாதிரி கள்ளர் தாண்டா. இந்த புலம்பெயர் சமூகம் என்ற பேர்ல இங்க வாரது பொம்பளையில ரேப் பண்றது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வித்தியா படுகொலை நீங்க அப்படி 1000 செஞ்சிருப்பீங்க, வெளியே வந்திருக்காது. உங்களுக்கு வித்தியா படுகொலை ஞாபகம் இருக்கா? சுவிஸ்ல இருந்து வந்த வித்தியா படுகொலை தூக்கு போட்டு செத்துறாரு நினைக்கிறேன். நான் அப்படி கேள்விப்பட்டேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டேய் நீங்கள் தாண்டா எங்கட சனத்தின் புலம்பெயர் நாட்டு சனத்தின் பேரை கெடுக்கிறார்கள். உங்களெல்லாம் நிக்க வச்சு சொல்லுவோம்டா சொங்கி. என்ன கதை? கந்தையா பாஸ்கரன் என்ற ஒரு பிராண்ட் டேய் இனிமே பிராண்ட் சொன்னாலே ஒருத்தர் கடற்கடுக்காடாகல்றா. வெங்காயம் கந்தையா பாஸ்கரன் வெங்காயம் அதுக்கு மினக்கட்டு வீடியோ போடுற ஒரு வெங்காயம் விடியலம்பி வாசி மச்சான். விடிய கொமெண்ட் வந்திருக்கு உனக்கு வாசி இந்த வீடியோக்கா. அதுல எங்கட சனத்தை திட்டி கொண்டு நாங்க இல்லேண்டா நீங்க உங்க எல்லாம் இருக்கிறாது கேட்கல ஐயோ ஐயா கேட்கல நாங்க இல்லடா. அடே வெங்காயம் உன்ன மாதிரி இல்லடா. அங்க நல்லவன் இருக்கான். புலம்பெயர் நாட்டுல 1000 பேர் இருக்கிறாங்க நல்லவங்க. உங்களை மாதிரி 10,000 பேர் கள்ளனுகளை விட அந்த 1000 பேர் இந்த வருது வாயில கணக்க வருது நிப்பாட்டுறேன். நான் பழைய சுனாண்டா பேர் கிழிச்சு தள்ளிட்டு போயிருப்பேன். அப்படி விளங்கி கொள்ளுங்கடா. உங்களை மாதிரியான ஒரு 1000 காவாளிகளை பேலன்ஸ் பண்ணுகிறது 10,000 நல்லவர்கள். விளங்கல அவங்களுக்கு? லண்டன்ல அமெரிக்காவில ஆஸ்திரேலியாவில இருந்து எல்லாம் எனக்கு எடுக்கிறாங்க. அண்ணாமார் எடுக்கிறாங்க. நான் அவங்களை அண்ணாண்டு தான் சொல்ல ஆசைப்படுறேன், ஐயாண்டு சொல்லல. நான் ஐ எம் ஆல்மோஸ்ட் 14 மேன். நான் 40. சோ 69 வயசா இருந்தாலும் அண்ணாண்டு தான் சொல்ல ஆசைப்படுறேன். அடே வெங்காயம் இனிமே தயவு செஞ்சு யாருமே என்ன பிராண்ட் சொல்லாதீங்க. அடே வெங்காயம் உனக்கு விளங்கலையா? வெங்காயம் சொல்றது கஸ்மாலம் உண்டு. அடே கஸ்மாலம் உங்களுக்கு விளங்கலையாடா? நீங்கள் ஒரு வெங்காயம் ஒரு கஸ்மால கூதிகள் என்றது உங்களுக்கு விளங்கலையா?
ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? அதுக்குள்ள ஒரு டிக்டாக், அதுக்குள்ள ஒரு தொப்பி, அதுக்குள்ள ஒரு சைட்ல ஒரு சைட் கட் உண்டு, மனசிய பாக்குது தெரியாது பண்ணாட. ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? ஏன்டா நீங்கள் தாண்டா துளைக்கிறீங்க இந்த புலம்பெயர் நிலத்துல இருக்கிறவனையும் புலத்துல இருக்கிறவன் உறவுகளை. உங்களை மாதிரி வெங்காயம் நாள் வர வேண்டியது, நல்லூருக்கு வந்து சோட்ஸோட நிக்க வேண்டியது, குறுக்கால ஒரு பேக்கப் போட வேண்டியது. நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறோம். உங்களை மாதிரி 4 காணும் வெளிநாட்டுல இருக்கிறவன் நல்லவன் பேர் முழுக்க கிடைக்கிறதுக்குடா வாயில பொருண்ட கதைய மிச்சத்தை கேட்போம். பொருள் $80 வந்தேன் நான். சரியா, $80 ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்திருக்க பாக்கெட்டில் $80 இருந்தது. சரியா, இப்போ இவ்வளோத்தை நாங்கள் செய்திருப்போம் இல்லை இங்கே சிலோனுக்கு நினைக்கிறிய தெரியாது என்ன. நாங்கள் இல்லைண்டா நீங்கள் இல்லை முதலாவது அதை நீங்கள் இங்கே இருந்து காசு வாரபடியாக தான் நீங்கள் ஆடம்பரம் அதை இதண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். மற்றபடி உங்களச்சு வாழையில் இப்போவும் உணவு அரசியல் செய்கிறதுக்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறது. அவர்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோத்தையும் அனுப்புங்கோ, இவ்வளோ தான் என்னட்ட இருக்குன்னு சொல்லி அரசியல் செய்கிற ஆளெல்லோ தான் தண்ட காசில் செய்யணும். ஏன்டா அவருக்கு தான் வருமானம் பெறப்போகுது. விளங்குதான். இந்த ஆமதலிங்க வாக்கள் எல்லாம் அரசியல் செய்தணும். இந்த மற்ற தந்தை செல்வ ஆக்கள் எல்லாம் அரசியல் செய்தணும். என்ன அவைகள் என்ன மற்றவிட காசுகள் கலெக்ட் பண்ணியா செய்தவை இல்லையே. பெரிய பெரிய நிர்வாணங்கள் தேவையானதை கொடுத்துகள் அந்த நேரம் அப்படி செய்து கொண்டு இருந்தோம். இது நீங்கள் ஒருத்தனை வச்சு இவ்வளோ வன்மம் செய்கிறது பிழை. சரியா, இப்போ உங்களுக்கு ஓட்டு போடுமாண்டா மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. நல்லதை செய்து முதலமைச்சர் கனவு இருந்தால் மக்களுக்கு முதல் செய்யணும். அடுத்தவன் பிரச்சனை இல்லை எனதுக்கு தலைவரியா. அதை விட இப்போ மாதிரியால் முதலமைச்சராக வந்தால் உங்கள் சனம் ஒழுங்காக வாழலாம்னு நினைக்கிறீர்கள் சிலோனில்? கிடையாது. ஒருத்தன் காசு வச்சுருந்தா நீர் போய் இது என்னென்று காசு வந்தது, நீர் எப்படி உழைச்ச நீர், என்ன செய்த நீர் அன்று சொல்லி நீர் சிங்கள அரசாங்கத்துக்கு தூக்கி கொடுக்குற ஆளாக தான் இருக்கும். வேணுமெண்டா இருந்து பார்க்கட்டும் மக்கள். ஒரு 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 சும்மா ஒரு ஆஸ்பத்திரியில் இதாண்டு போட்டு அதை என்ன பிடிச்சிட்டியா? இல்லையே. என்ன அவையால் என்ன வேலையால் நிப்பாட்டியாச்சா? இல்லையே. முடியாது. என்னண்டா முடியாது. உமால நீர் கதைக்கிறது மட்டும்தான், செயலில் ஒன்றும் இல்லை. அங்கே காயம் ஒன்று தெரிஞ்சு கதைக்கோணும், இல்லையாட்டி தெரிஞ்சவன்ட்டு கேட்டு கதைக்கோணும்டா. போய் மன்னார் வைத்தியசாலையில சிந்துஜா கொலை வழக்குல, ஓகே, சிந்துஜாவினுடைய கொலை வழக்குல மன்னார் வைத்தியசாலையில சம்பந்தப்பட்ட வைத்தியர்களுக்கு என்ன நடந்தேன்னு கேளு. வெங்காயம் ஒன்றில் தெரிஞ்சு கதை அல்லாடி தெரியாம கதை. அதை விட இந்த வரைக்கும் 5 ஆடிட் ரிப்போர்ட் ஆதாரம் இல்லாதன்னு சொன்னாங்கள்ட்ட 5 ஆடிட் ரிப்போர்ட் பார்லிமெண்ட்ல அடிச்சு இதே யூடியூப்ல வெங்காயம் போஸ்ட் ஒன்று இருக்கு. போஸ்ட்ல இன்கொயரி லெட்டர் அடிச்சிருக்கிறேன் வாசி. சரிதானே, வெங்காயமா இருக்கலாமடா, அதுக்கு இப்படி வெங்காயமா இருக்கல. அது உங்களை மாதிரியான ஆட்களுக்கு இன்னும் இவன் நான் சொல்றேனே, இவன் நான் ஆசைப்படுற மாதிரியே வடக்குமானதை நான் கட்டி எழுப்பி நிமித்திட்டாலும் அப்பவும் பெரிய போட்டு கப்பிங்க. இதுவே நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்சனியாண்டு உங்களை மாதிரி ஆனாக்களே பயிர் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு உதாரணம் சொல்றேன் உனக்கு. சிந்துஜா கொலை வழக்குல 5 நாள் முதலா சிறைக்கு போனான் நான். சம்பந்தப்பட்ட வைத்தியர்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரடிக்ஷன் அடிக்கப்பட்டு அவர்கள் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. வழக்குலதான் தீர்மானிக்கும் ஒரு கொலை செஞ்சிருக்கிறதா இல்லையாண்டாவே வெங்காயம் ஆறால ஏழான்றாய். இதுக்காண்டியே நிப்ப அரசியல் இல்ல. சரிதானே, கேப்ப மிச்சதை. சரியா, அவனோட கதைக்கிறது கதைக்க பேச பழகணும். சரியா, ஆறா இருந்தான். மற்றபடி உங்களுடைய பேரும் என்ன தெரியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லவும் மாட்டேன், ஏன்னாண்டா எனக்கு விருப்பம் இல்லையா. சரியா, நாங்கள் வித்தியாசமானார்கள். நாங்கள் இங்கே வடிவாகத்தான் இருக்கிறோம். அதை விட நாங்கள் சிலோன்லையும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். முதல்ல எங்களோட குடும்பம், எங்களோட இனம் சனம் அவைகளுக்கு தான் நாங்கள் செய்வோம். அதுக்காக தூக்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம்ல, ஏழைகளுக்கும் கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான். சரியா, மற்றபடி நீர் என்னத்துக்கு யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்த நீர் இல்லாட்டி என்ன செய்த நீர் எங்களுக்கு சொல்லும். அப்படியாண்ட நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டேன், இந்த இதை காப்பாற்றினேன். சும்மா அந்த சாவச்சேரியில் நடந்த பிரச்சனையும் இதுக்காக வந்து அரசியலுக்கு வந்துட்டு உங்களுடைய பிளானே அதுதான். இப்போ என்ன சார், முதலமைச்சராக வந்தால் அங்கே போய் ராஜபக்சாண்ட காலில் விழுந்து வைக்கடா பேர் தெரியாது எங்களுக்கு. இப்படி எத்தனை அரசியல்வாதிகளை கண்டாச்சு. சரிமாவோ பண்டாரநாயக்கால இருந்து எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியாண்டு. எங்களுடைய அப்பறவே திரிஜேக்க குமாரசூரியல்ல இருந்து, ஆனந்த சங்கரியிலேருந்து, அமுதலிங்கத்துலேருந்து, இன்றைக்கு யாரை தெரியாது, எல்லாரையும் தெரியும்.
என்ன செய்தவே என்னென்ன செய்தவே என்ன செய்ய போயினோம். எந்த அரசியல்வாதிகளும் உங்கள் இலங்கையில் இருக்கிற எந்த அரசியல்வாதிகளும் ஒரு மண்ணும் பிடுங்க மாட்டியா. சரியா? கேளுங்க இப்போ வீடியோ என்ன அவரை கூப்பிட்றா. அப்போ நீர் அவர் சொல்ல கொண்டு வரட்டும் பாப்பா. நான் இவ்வளவு காசு செய்தேன், இவ்வளவு மக்களுக்கு கொடுத்துறான். நான் இந்த வரைக்கும் மக்களுக்கு கொடுத்துறான் இந்த காசும் செய்தது கிடையாது. சரிதானே? யாருகிட்ட ஏன் உமக்கு சொல்ல வேணும்? அந்த அளவு இவ்வளோ மக்களுக்கு கொடுத்தது இவ்வளோ செய்தான்னு சொல்லி ஏன் சொல்ல வேணும்? நிறைய மாய் தான் கொடுக்கட்டுமே. அதான் அந்த ஆளுடைய பிரச்சனை இல்லை. அதுக்கு ஏன் நீர் வாரு என்ன பிரச்சனை உமக்கு? போய் நான் மக்களுக்கு உறவு பாலம் வந்து காசு செய்ததும் கிடையாது, கேட்க போறதும் இல்லை. முதலமைச்சரா வந்தா தயவு செய்து அந்த தம்பி எங்கேயாவது நீங்க கண்டிங்கன்னா அவரை கூட்டிட்டு வாங்க இந்த இடத்துக்கு. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்துக்காக இவ்வளவு பேரையும் நீங்கள் வந்து அவர் முட்டாள் இல்லை. இந்த கதைக்கிறான்ல லூசன் ஒருத்தன், இவன் தான் முட்டாள். என்ன பிரச்சனைண்டா, சின்ன பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு உணவு திருவிழான்னு சொல்லி இரவு களியாட்டத்துக்கு வந்திருக்கின்றால் இது எப்படியான இது? இங்கே எலவுட்டே கிடையாது. இப்படியான ஒரு திருவிழா என்றால் ஜெர்மனியில் எலவுட் கிடையாது. எத்தனை வயசுன்னு தான் கேட்பாங்க, உயரத்தை அளப்பாங்க, அளந்து போட்டு தான் விடுவாங்க உள்ளுக்கு போகண்டு. உணவு திருவிழா, பெரியாக்கள் களியாட்டம், மற்றது டிஜே நடக்குது, அதோட விளையாட்டுகளும் இருக்குது. இருக்கட்டும். நீங்கள் என்னத்துக்கு வந்த? நீங்கள் தனியாக என்ன சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு? நக்கி நாயலே பேட்ட தேசிய ஜோதிச்சு பாருங்க. நீங்கள் இருக்கோம் மண்டைக்கு இருக்கோம், ஜோதிச்சு பாருங்க என்னதுக்கு வந்த நீங்கள். எல்லாம் பார்க்கலாம் அவன்ட்டு தான் வந்த நீங்கள். எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கும் காட்டலாம், பிள்ளைகள விளையாட்டுக்கு போய் விளையாடலாம், அதுக்கு போய் விளையாடலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் தான் வந்த நீங்கள். வந்துட்டு உணவு பத்தாது, இது சரி பத்தாடி போய் காசை வாங்கிட்டு போங்கண்ணாப்பா, இல்லைன்னு சொன்னதே அந்த இவர் ஒருத்தர் அதுக்கு வக்காலத்து, அவர் ஒருத்தர் அங்கே இருந்து வந்தவராம், அவ்வளோ பேர் ஏற்றி கொண்டு வந்தவராம். ஏன் வந்த நீ? என்ன விஷயம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க பதில். இதில் நான் ஒருத்தரோடையும் கோவப்படையில, முதலாவது கோவப்படையில் நான் உள்ளதை சொல்கிறேன். நீங்கள் வந்து யோசிங்க, கொஞ்சம் தமிழனா யோசிங்க, தமிழன் ஏற விட மாட்டா தானே. அந்த நண்டு கதை தெரியுமா உங்களுக்கு? எல்லா நாட்டு நண்டையும் கட்டி போட்டாங்களாம். ஆனால் எங்கட தமிழ் நண்டுகளை கட்டையே போடையில. வேணுண்டா அதுகள் ஒன்றை இழுத்து பிழுத்தி போடும். அது நண்டுக்கே அப்படி என்றால் நீங்கள் எப்படி இருப்பீங்கள்ன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒருக்கா வடிவாக யோசிங்க, வடிவாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இனிமேல் கதை கேட்க மற்றவனை கேட்க யோசிச்சுக்கிட்ட தாக்கணும். நீங்கள் முதலமைச்சராக எல்லாம் இல்லை அரசியல்வாதியாக எல்லாம் இந்த மயிரம் எல்லாம் ஏன் மற்றவனை தாக்கி கதைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு முமுளை இல்லை? அது அப்படி இரு கதை. இதுக்கு பிறகும் நீங்கள் இந்த மாதிரி கந்தையா பாஸ்கரன் மாதிரியானது எல்லாத்தையும் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டா அது உங்களை சொல்லி குற்றம் இல்லை என்று சொல்வார்கள். என்ன சொல்லி குற்றம் இல்லை? காலம் செய்த கோலமடி. எங்களுக்கு இந்த கர்மங்கள் எல்லாத்தையும் கேட்க வேண்டிய தலைவிதி. யாழ்ப்பாண தமிழனுக்கு நாங்கள் ரெண்டு வரைக்கும் ஒரு நாளும் புலம்பெயர் நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சது போக இயலாதால இல்ல, போக கூடாதுன்னு நினைச்சதால. சரிதான். இன்றைக்கும் லண்டன்ல அண்ணா ஒரு ஆள் காய்ச்சி கொண்டவர். சில விஷயம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் எனக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கார். நான் அதை கேட்டது காரணம் இங்க நிக்கிறவனுக்கு நான் அதற்கு தெரியும் நான் என்ன கேட்டிருக்கேன். அதால நான் கேட்ட விடயத்தால, அந்த 2 வருடத்துக்கு பிறகால வார விடயத்தால இங்க இருக்கிற 4 கஷ்டப்பட்டவனுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் என்பதற்காகத்தானே ஒழிய எங்களுக்கு ஈராண்டு இல்ல. 2012ஆம் ஆண்டு டென்டல் பாஸ் அவுட் பண்ணி முடிச்சிருந்துட்டு அப்பவே போயிருக்கலாம் லண்டனுக்கு வலிக்கிட்டு, அமெரிக்கா வலிக்கிட்டு போய் ஒரு டென்டல் டாக்டரா கோடிக்கணக்கா உழைச்சு கொண்டு சிவனேட்டு எடுத்திருக்கலாம். 2015 மெடிசின் பாஸ் பண்ண பிறகு எல்லாருமே உஸ்மெல் உக்மெல் எல்லாம் எழுதினவங்க, ஏஎம்சி எல்லாம் எழுதினவங்க. நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல்ல டிரெக்டரா இருக்கணும், எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எழுதினாங்க. உங்களுக்கு இது விளங்காது. உங்களுக்கு இந்த யாருக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பிராண்ட் இருக்குல்ல, பிராண்டுக்கு இது விளங்காது. தமிழரை போட்டு அதுகள் என்னோட ஃப்ரீயா வேடா சாப்பிட வந்து இப்ப உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். கந்தையா பாஸ்கரன் ஆக்கள் எங்கண்ட இனத்தை எப்படி பாக்கினம், பிச்சைக்கார நாய்களா தானே பாக்கினம். பிச்சைக்கார நாயங்கள் பரதேசியல் வேறைக்குதான் வந்ததா. அந்த பெடியல் அந்த பெட்டையர் எல்லாம் இந்த சனம் எல்லாம் வந்தது வேறைக்கா. எப்படி இருக்கு வேற? அடே நீ யாழ்ப்பாணம் மட்டும் அந்த அம்பிட்டுறாது யார்ட்டையாவது உன்ன நொங்கு அடிப்பானு. சரி, நொங்கு அடிக்கிறான்னு தெரியுமா? நான் கதைக்க விரும்பல.
உன்ன மச்சான் மாற்று இடத்துல நொங்கு அடிப்பானுங்க. அவே ஜாழ்ப்பாணத்துல வந்து இந்த முக்கியமா அந்த பெடியான கையில மட்டும் அம்பிட்டுறாது கொலவரியோட அலைவாங்க. உன்ன திருப்பியும் இந்த சைட் கட்டோடையும் இதே தொப்பியோடையும் அடையாளம் காண்ற இடத்துல வச்சு அடையாளம் இல்லாம பண்ணுவாங்கடா. கதைக்கிறத பார்த்து கதைடா. வாங்கோ வாங்கடா, எங்களுக்கு தேவை யாழ்ப்பாணத்தாக்கு வன்னியானுக்கு முள்ளதீவானுக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. குந்தையா பாஸ்கரண்ட கூச்சாக்கு போனாங்கல்லோ, எங்களுக்கு இந்த கதையும் கேட்கணும் என்ன கதையும் கேட்கணும். கொஞ்சம் இருங்கோ ராசா, கொஞ்சம் இருங்கோ. மிச்சம் என்ன ஐயா கதைக்கிறான்ற கேட்பமே அவசரம். இந்த எங்களுக்கு தமிழ் நம்ம போட வச்சிருக்கோம். சிங்களம் வந்து ஆளில் போய் விட வேண்டிய அவசியம் இல்லை என்ன. அதுதான் எங்களை இந்த மாபெரும் தலைவனையே இல்லாமல் செய்த ஆக்கள். இன்றைக்கு அந்த கோடீஸ்வரன் சொல்லி அந்த இதில் அரிசியால் இதுகள் அள்ளி அந்த ஆள் கொடுத்தோண்டு இருந்தது. அந்த ஆள் ஏதோ தன்னுடைய சந்தோஷம் தன்னிட்ட இருக்கிற காசை மக்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிச்சு. அதில் ஒரு பங்கு நீர் கொடுத்துருப்பீரா, இல்லாட்டி அந்த ஆள் ஒரு இது செய்திருப்பீரா? ஆரண்டாள் அந்த ஆள் அந்தந்த டைமுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏழியால் இதுகள் கதிரியால் கட்டில்கள்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்தோண்டு இருந்த ஆளையே அவள் சங்கவியன்ற ஒரு யூடியூபர் அவள் தான் நான் அதை செய்தான்னு நினைக்கிறோம். ரெண்டாவது பொம்பளை அந்த ஆள் காசை போட்டு உழக்குது, மயிரை போட்டு உழக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. காசை சரி கீழே போட்டுட்டு உழக்குது. அந்த ஒரு சந்தோஷத்தில் உழக்கிட்டு தான் வைப்பேன். அந்த ஆள் சரி அதில் ஒரு சந்தோஷம் கொண்டு வந்துட்டுது. சரி காசை போட்டு உழக்கினா என்ன பிரச்சனை? அந்த ஆளுன்ற காசை அந்த ஆள் போட்டு உழக்குது. நீங்கள் நீதிபதிகள் எல்லாரும் வந்து இன்றைக்கு அந்த ஆள் ஒன்றுமே செய்கிறதில்ல. அந்த ஆள் சும்மா புறவைக்கே தான் கொடுக்குதாக்கும், மற்றபடி ஒன்றும் செய்கிறதில்ல. இன்றைக்கு யாருக்கு நட்டம்? அந்த ஏழையெல்லாம் ஒன்றுக்கும் வழி இல்லாத நீங்கள் அங்கேருந்து காசு அனுப்புங்கோ, இது அரசியல் செய்யணும், இங்கேருந்து காசு அனுப்புங்கோ அரசியல் செய்யணும்ன்ற எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் மற்றது சாப்பிடாம இருக்கிற சனம் எத்தனை சனம் இருக்குது. ஏன் யாழ்ப்பாணம் காக்காது பக்கம் போய் பாருங்கோ, எவ்வளோ சனம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காண்டு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்க்க போகிற இல்லை தானே. நீங்கள் சும்மா அங்கேயும் இங்கேயும் தெரிய வேண்டிய அன்பையில் மற்றபடி ஒரு மயிரும் இல்லை. இதுக்கு பதில் போடுறோண்டா போடும், எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மயிரையும் போடுங்கலாம் சரியா. இங்கேருந்து நாங்கள் இப்படித்தான் செய்வோம், கதைச்சி விட வேண்டிய மட்டும்தான். மற்றபடி ஒன்றுமே இதண்ணலாம். இல்லாட்டி சிலவனுக்கு விரைக்க நிலவங்களை எதுவும் செய்யலாம். அது ஏனென்றால் நாங்கள் இங்கே நாட்டுக்காரன். ஓகே, ஆன முறையில் நீங்கள் எதையும் யோசிங்க. நாங்கள் இது மீடியாவில் எதுவும் கதைக்கலாம் சரியா. உமக்கு வாய் இருந்தால் எங்களுக்கும் வாய் இருக்குந்தான். நான் இதுவரையிலையும் மாற்ற பேரையும் சொல்லி கதைக்கல முதலாவது. மற்றபடி இது காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலிக்கான விளக்கம் தான் இது சரியா. மற்றபடி நாங்கள் எல்லாரும் குடும்பி அடிக்கொண்டு இருக்கிறோம்னு நினைக்கப்படாது, எல்லாரும் வாயை மூடிக்கொண்டு இருப்போம்னு நினைக்கப்படாது. நான் கதைக்கிறதே இல்லை, எனக்கு தேவையும் இல்லை இதோட பற்றி. ஏன்னா நாங்கள் வந்துட்டோம், வாழுறோம், எங்களை அனுபவப்பட்டிருக்கிறோம், எத்தனை அனுபவங்களை கண்டுட்டு இஞ்சால வந்திருக்கிறோம், அதுக்காக பேசாமல் இருக்கிறோம். ஆன முறையில் இது பொறுக்கலாம் மக்களாக. ஏனென்றால் ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று நடத்துறதுக்கு இதன்னா நீங்கள் இங்கே இருந்து ஃப்ரான்ஸில் இருந்து அதுக்கு அன்னையை கொண்டுச்சு பிளான் பண்ணி ஆக்களை செட் பண்ணி கொண்டு வந்து அதை குழப்பி கூட போயிருக்கிறீர்கள். இதால் நல்லா சொன்ன சனங்களையும் எடுத்து பாருங்க, எத்தனை சனம் அதை பற்றி போத்தி இதண்டு கொண்டு போயிருக்கு. இது விளங்குற இல்லையா அவத்தருக்கு? அதுக்கெல்லாம் எங்கிட்ட ஐயாவுக்கு ஒரு சின்ன சாதுவா பயம் வேற. நாங்க ஜெர்மனிக்காரர், நாங்கள் பேர் கூட சொல்ல மாட்டோம், பேர் சொல்லவே மாட்டோம். எங்களுக்கு இங்க பயம் இல்லை. என்ன செய்யணும்? உங்க வந்தா எங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்க ஜெர்மனிக்காரர், பயம் வேற இருக்கு. ஒன்னும் செய்ய போறோம், ஒன்னு ஒரு அந்த கடைசி வரைக்கும் பெற போறது தோல்தாட்டா பண்ணாட சரிதானே. ஆனால் இதுல டேக் ஹோம் மெசேஜ் என்று ஒன்று சொல்லுவார்கள். ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போனால் டேக் ஹோம் மெசேஜ் அல்லது கடைசி செய்தி என்ன அர்ச்சுனா சொல்ல வருகிறீங்க, இதுதான் நடக்கும். இந்த வடிவை பார்த்து நீங்கள் தானே செம்மறியல் நாயல் 3500 ரூபா சாப்பாடை கொடுத்து நாங்க சாப்பிட போனா கடைசியா என்ன நடந்திருக்கிறது? எங்களை படுக்க வளமா பிச்சு அவங்க என்ன பிச்சை எடுக்க வாடா வந்தவங்க. அதுக்குள்ள சொல்லுது உன்னுடைய சொந்த காசுல அரசியல் செய்யலாம் தானே விளங்கல எனக்கு. நான் மற்ற வந்த காசுகளை எல்லாம் களவெடுத்து எல்லாட்ட காசுலையும் தான் இங்கே அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதால உனக்கு சொந்த காசுல அரசியல் செய்ய என்ன வெகு பிரச்சனை என்னென்றால் அர்ச்சுனாக்கு புலம்பெயர் நாட்டுல இருந்து புலம்பெயர் சமூகம் என்னத்தை கேட்டாலும் கொடுக்குது. வாட்ச் கேட்டா வாட்ச் கொடுக்குது, குட்டியர் சப்பாத்து கேட்டா குட்டியர் சப்பாத்து கொடுக்குது, ஸ்கெச்சஸ் கேட்டா ஸ்கெச்சஸ் கொடுக்குது, லேப்டாப் வேணுமா லேப்டாப் கொடுக்குது, கார் வேணுமா கார் வேண்டி கொடுக்குது. அதானே வேற பிரச்சனை.
எனக்கு விளங்கலடா. என்னென்றால் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கோ, இவங்கள் இல்ல புலம்பெயர் சமூகம். தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க யாழ்ப்பாணப்படியில் கொதிக்க வேண்டாம். இவங்கள் இல்ல புலம்பெயர் சமூகம். இது புலம்பெயர் சமூகத்துல இருக்கிற ஒரு காவாலி கூட்டம். இது அங்க எத்தனையோ ப்ரொஃப்மேர், எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. 12 லட்சம் ஜனம் இருக்குது. இந்த பன்னாடை புலம்பெயர் சமூகமாக வராது. ஆக இந்த வீடியோக்களை பார்த்துட்டு அப்ப நீங்க புலம்பெயர் சமூகத்துல இருக்கிறவங்க நோக்கி கலறிய கூடாது. அதான் விடுறப்பில்ல. இந்த வெளிநாட்டுக்காரன்டா கொக்கா இங்க வருவி நம் விசறுகள் எல்லாம் வீடியோ போடுவீங்க. அப்படி தயவு செய்து பார்க்க வேண்டாம். புலம்பெயர் சமூகத்துல எத்தனையோ 1000 பேர் நல்லா கிடைக்கணும். என்னோட டாக்டர் ஒரு நிமிஷம் தெரியும் போது டாக்டர் ஒரு பிஸி என்று ஒரு நிமிஷம் கதைக்கு வாண்டு கேட்கிற, எனக்கு லட்சக்கணக்கில் தந்துட்டு கோடிக்கணக்கில் தந்துட்டு டாக்டர் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கதைக்கிறீங்களா எங்களோட கேட்கிற 1000 உள்ளங்கள் இருக்கு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உதவி செய்கிற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்குது. ஆகவே இந்த கழுசடைகளை நாங்கள் ஒரு நாளுமே புலம்பெயர் சமூகம் நினைச்சு கொண்டு உண்மையாகவே எங்களோட உறவுகளை இழந்துடக்கூடாது. சோ இந்த செம்மறியலை நான் உங்களுக்கு போட்டு காட்டினது காரணம், இந்த வெறிக்குட்டியல் தான் கந்தையா பாஸ்கரனுடைய நண்பர்கள். இவர்கள் தான் உங்களுக்கு அரசியல் செய்ய வலிக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தான் ஜோசி, ஒன்றுக்கு 10,000 தரம் ஜோசி. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் உண்டு, என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு, மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேசநலன் எனது கடன், என் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா,
சனமே